24 மணி நேரமும் சப்ளை, டோர் டெலிவரி, கடனுக்கு வழங்கும் வசதி, அடியாளாக பயன்படுத்தப்பட்ட சிறுவர்கள் என கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து வெளியாகி வரும் ஒவ்வொரு தகவல்களும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. வராயன் மலை மட்டுமல்லாது அதை சுற்றியுள்ள கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள்தான் அதிகம் வசிக்கின்றனர். இவர்களுக்கு டாஸ்மாகிற்கு சென்று 200 ரூபாய் செலவழித்து மது அருந்துவதற்கு பதிலாக 50 ரூபாய்க்கு கிடைக்கும் கள்ளச்சாராயம் மலிவாக இருக்கிறது. மேலும் டாஸ்மாக் போல இல்லாமல் 24 மணி நேரமும் ஒரே விலையில் சாராயம் கிடைப்பதால் அதுவும் எளிதாக இருக்கிறது. டிமாண்டும் அதிகம் இருப்பதால் இந்த மாவட்டங்களை தாண்டி வெகு அரிதாகவே கள்ளச்சாராயம் அடுத்த மாவட்டங்களுக்கு கடத்தப்படுகிறது. இந்த ஈவெண்ட் நடந்ததெல்லாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது இது காசு கம்மியா இருக்குன்றதுக்காக போய் அதை வாங்கி குடிச்சாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்கள்ட்ட இருந்த காசே அவ்வளவுதான். ஸோ ஒரு பாக்கெட்டு உங்க வித்தது பாத்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபான்ற ரேஞ்சில் வித்திருக்காங்க. ஸோ ஒரு கோட்டர்னு அவங்க வாங்க போனாங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 180 ருபீஸ்க்கு மேலே தேவைப்படுது. அப்போ இவங்க அந்த ஒரு கோட்டர் வாங்குற காசில் இவங்க ஒரு 3 பாக்கெட் வாங்குறாங்கன்றது தான் அவங்களோட கான்செப்ட். இதுதான் ரொம்ப நாளாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு இதில் மெத்தனால் கலந்துருக்குன்ற விஷயம் தெரியாது குடிக்கிறப்ப. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு போதிய அளவில் வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை படிப்பறிவாகட்டும் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி பகுதியை எடுத்துக்கொண்டால் அது பெயருக்குத்தான் மாவட்டமே தவிர அங்கு பெரிய அளவில் தொழிற்சாலைகள் கிடையாது. எனவே கள்ளக்குறிச்சியில் வேலை வாய்ப்புக்கான வசதிகளை அரசு அமைக்காவிட்டால் கள்ளச்சாராயம் என்பது அங்கு தொடர்கதையாகத்தான் இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இது கருணாபுரத்தில் மட்டும்தான் நடந்துருச்சு அப்படின்னு இல்லை. கருணாபுரத்தில் இவ்வளவு பெரிய அன்டுவர்ட் நடந்துருச்சு. பட் இது இன்னைக்கு தான் நடந்ததா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நடந்தான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தொழில் சரியா இல்லாத அந்த மாதிரி கூட வடார்காடு மாவட்டங்களில் நிறைய கிராமங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம நிறைய சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய தொழில் நகரங்கள் மாதிரி இது இந்த பகுதியை மாற்றினா மட்டும்தான் இதை ஒரு நல்ல ஒரு தீர்வை காண முடியும். இந்த பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்கர் செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தான் டார்கெட் பண்ணி அவங்க விற்கிறாங்க. ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, திருப்பி நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு கல்வி அறிவும் நிறைய தொழில் வளர்ச்சி இந்த பகுதியில் இப்போ தொழில் முனைவோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்து இந்த மாதிரி வீக்கர் செக்ஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் அரசாங்கம் சிறப்பு சலுகைகள் கொடுத்து அவங்களெல்லாம் தொழில் முனைவோராக மாற்றணும். இல்லைன்னா அரசாங்கமே தொழிற்சாலைகளை தொடங்கணும். இதில் எதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு ஃபீஸிபிளோ அதெல்லாம் கவனம் செலுத்தி ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம் போன்ற பல போதைப் பொருட்கள் இருக்கு, இதுல இருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுக்க முடியும்.